ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். புதிய ரேஷன் கார்டை எப்படி ரிஜெக்ட் ஆகாமல் அப்ளை பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் நாங்கள் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 3 மந்த் கிட்ட ஆகுது, ஆனால் இன்னும் அப்ரூவல் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. மேலும் சில பேர் எங்களுக்கு அப்ரூவல் ஆகிருச்சு, ஆனால் ஒரிஜினல் ரேஷன் கார்டு இன்னும் பிரிண்ட் ஆகி வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்ச டிஎஸ்ஓ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட விசாரித்ததில் அப்ரூவல் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நடக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்படும். நியூ கவர்மெண்ட் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வருகிற ஜூன் மாதத்துலேருந்து தான் இந்த ரேஷன் கார்டு வழங்கும் பணி ப்ராப்பராக ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.